வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல இந்தியன் கம்பெனினா என்ன, டொமஸ்டிக் கம்பெனினா என்ன, ஃபாரின் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். Indian company covered under section 2 subsection 26. An Indian company is a company formed and registered under the Companies Act. அதாவது ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படியோ அல்லது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படியோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி இன்கார்பரேட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இஸ் அன் இந்தியன் கம்பெனி. அதே சிவம் என்டர்பிரைசஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a 100-year old company actually registered under the Companies Act 1956, but still they are continuing their company under the Companies Act 2013. So Shivam Enterprises Limited is also an Indian company. Earlier அவங்க வந்து 1956 படி தான் வந்து இன்கார்பரேட் ஆகியிருக்காங்க. பட் நவ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் வந்துகிட்டு இப்போ லைவ்ல இருக்கு. ஸோ அதனால கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஸ்டில் தே ஆர் an இந்தியன் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22A. அதாவது எதெல்லாம் வந்து டொமஸ்டிக் கம்பெனியா நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா an இந்தியன் கம்பெனி ஆர் எனி அதர் கம்பெனி, அதாவது ஃபாரின் இன்கார்பரேட்டட் which in respect of its income liable to tax in India has made the prescribed arrangements for declaration and payments of dividends within India including dividends on preference shares. அதாவது ஒரு இந்தியன் கம்பெனி எப்பவுமே வந்து ஒரு டொமஸ்டிக் கம்பெனியா தான் இருக்கும். அது இல்லாம எனி அதர் கம்பெனி விச் இஸ் இன்கார்பரேட்டட் இன் த ஃபாரின் கண்ட்ரி, பட் அவங்க இந்தியாவில் டேக்ஸ் ஏதாவது பே பண்ணுறாங்க அப்படின்னாலோ அல்லது டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸுக்கு ஏதாவது ப்ரிஸ்கிரைப்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலோ அவங்களையும் வந்து ஒரு டொமஸ்டிக் கம்பெனியாக தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா எவ்ரி இந்தியன் கம்பெனி இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அ டொமஸ்டிக் கம்பெனி. அதே மாதிரி a foreign incorporated company can also be a domestic company if it satisfies the dividend payment within India condition. அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் டேக்ஸ் பர்பஸ்க்கு டொமஸ்டிக் கம்பெனிஸ் ஆர் டேக்ஸ்ட் அட் லோயர் ரேட்ஸ். உதாரணத்துக்கு 25% அல்லது 15% ஃபார் எலிஜிபிள் கம்பெனிஸ் அண்ட் ஆர் அசஸ்ட் ஆன் குளோபல் இன்கம் பீயிங் ரெசிடென்ட் டைப் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் அன் இந்தியன் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி as well as an இந்தியன் கம்பெனி. அதே ஆல்ஃபா குளோபல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் இந்தியன் பிஸ்னஸுக்காக தே ஹவ் டிக்ளேர்ட் சம் டிவிடெண்ட் அண்ட் ஆல்சோ pay that dividend within India as per the prescribed rules. In this situation, Alpha Global Limited is also treated as a domestic company for tax purpose. Foreign Company Section 2 Subsection 23A. ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனி இந்தியாவில் இன்கார்பரேட் ஆகலை. ஸோ அந்த கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனி தான். அதே சமயம் ஃபாரின் கம்பெனி இஸ் நாட் எ டொமஸ்டிக் கம்பெனி ஆல்சோ. அதாவது ஒரு கம்பெனி இந்தியாவில் இன்கார்பரேட் ஆகலை அப்படின்னா அது வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது. அதே சமயம் அந்த கம்பெனி இந்தியாவில் டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணி பே பண்ணுறதுக்கு உண்டான ப்ரிஸ்கிரைப்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22A படி கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா கூட இட் வில் நாட் பி ட்ரீட்டட் ஆஸ் எ இந்தியன் கம்பெனி and also a domestic company treat பண்ண மாட்டாங்க. It is a non-resident company for tax purpose. பட் அவங்க இந்தியாவில் ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்கம் தட் அக்ரூஸ் ஆர் அரைசஸ் இன் இந்தியா, அதாவது ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன் இருக்கணும் அல்லது ப்ராப்பர்ட்டி ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஆர் எனி அதர் சோர்ஸ் இந்தியாவில் அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்தியாவில் அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும். யூஸ்வலாக ஃபாரின் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்கும் கம்பேரிங் டு டொமஸ்டிக் கம்பெனி. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 40% ப்ளஸ் சர்சார்ஜ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். டொமஸ்டிக் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சில கன்செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிக்கு இருக்காது. உதாரணத்துக்கு பீட்டா ஐஎன்சி இன்கார்பரேட்டட் இன் த யூஎஸ்ஏ opening a branch in Mumbai, but that does not make prescribed arrangements for dividend payment within India. So இந்த சினாரியோல இவங்க வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி தான், நாட் ஈவன் எ இந்தியன் கம்பெனி பட் ஆல்சோ நாட் எ டொமஸ்டிக் கம்பெனி. இந்த வீடியோவில்
இந்தியன் கம்பெனினா என்ன, டொமஸ்டிக் கம்பெனினா என்ன, ஃபாரின் கம்பெனினா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னுடைய சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலோட லிங்கை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.